வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு. கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்ளுவாய். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் நீ அறிந்து கொள்வாய். கர்த்தர் யார் என்று அறிந்து கொள்வாய்? இரட்சகர் என்று அறிந்து கொள்வாய் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஓசியா 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். ஆகையால் நீ என்னையன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. என்னை அன்றி இரட்சிக்கிறவர் ஒருவரும் இல்லை என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே பல நாமங்கள் இருக்கிறது, பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோஹி, யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய இந்த ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. நமக்கு அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லவராயிருக்கிறார் என்பதையெல்லாம் அவருடைய நாமங்கள் நமக்கு என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே சில நாமங்களை குறித்து நாம் பார்த்தோம். கடந்த 4 வாரங்களாக யெகோவா யாஷா என்கிற இந்த நாமத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். யெகோவா யாஷா என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா யாஷா என்றால் என்ன பொருள்? யெகோவா யாஷா என்று சொன்னால் the Lord thy Savior என்று அர்த்தம். the Lord is Savior என்று அர்த்தம். நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர், அவர் இரட்சகராயிருக்கிறார், அவர் ரட்சிக்கிறவராயிருக்கிறார் என்று அர்த்தமாகும். சரி, இரட்சகர் என்றால் என்ன அர்த்தம்? இரட்சகர் என்றால் என்ன பொருள்? இரட்சகர் என்று சொன்னால் ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். இரட்சகர் என்று சொன்னால் காப்பாற்றுகிறவர் என்று அர்த்தம். இரட்சகர் என்று சொன்னால் மீட்கிறவர் என்று அர்த்தம். இரட்சகர் என்று சொன்னால் விடுதலையாக்குகிறவர், விடுவிக்கிறவர் என்று அர்த்தம். சரி, எதிலிருந்து ரட்சிக்கிறவர், எதிலிருந்து காப்பாற்றுகிறவர், எதிலிருந்து ரட்சிக்கிறவர் என்று சொன்னால் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறவர், வியாதியிலிருந்து ரட்சிக்கிறவர், தரித்திரத்திலிருந்து ரட்சிக்கிறவர், கடன் பிரச்சனையிலிருந்து ரட்சிக்கிறவர், அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கிறவர், ஆபத்திலிருந்து ரட்சிக்கிறவர், விபத்திலிருந்து ரட்சிக்கிறவர், அழிவிலிருந்து ரட்சிக்கிறவர், சிக்கல்களில் இருந்து ரட்சிக்கிறவர், தத்தளிப்பிலிருந்து ரட்சிக்கிறவர், துக்கத்திலிருந்து ரட்சிக்கிறவர், நெருக்கத்திலிருந்து ரட்சிக்கிறவர். புரிகிறது? மரண பயத்திலிருந்து ரட்சிக்கிறவர், பில்லி சுனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரிக வேலைகள், மருந்து வேலைகள், செய்வனைகள், இவைகளிலிருந்து ரட்சிக்கிறவர், எல்லாவற்றிலும் இருந்து ரட்சிக்கிறவர் தான் யெகோவா யாஷா. அவர் காட் இஸ் காட் ஆஃப் சேவியர். நம்முடைய தேவன் இரட்சகராயிருக்கிறார். அவர் நாமம் யெகோவா யாஷா. அது மாத்திரமல்ல, இதிலே ஏற்கனவே 9 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம் கடந்த 4 வாரங்களாக. 9வதாக நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், யெகோவா யாஷா அழிவிலிருந்து ரட்சிக்கிறவர்,
அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கிறவர் என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். ஓகே, இன்றைக்கு 10வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 10வதாக யெகோவா யாஷா எதிலிருந்து ரட்சிக்கிறார் என்று சொன்னால், நெருக்கத்திலிருந்து ரட்சிக்கிறவர். எல்லாரும் கரங்களை விதி சொல்லுவோம். யெகோவா யாஷா நெருக்கத்திலிருந்து ரட்சிக்கிறவர். எதிலிருந்து ரட்சிக்கிறவர்? நெருக்கம். பாருங்க, நெருக்கத்துக்குள்ளாக போகிற சில வேளைகளிலே இங்கிட்டு திமில முடியல, இங்கிட்டு திமில முடியல, முன்னாலையும் போக முடியல, பின்னாலையும் போக முடியல, அப்படியே டைட்டா இருக்குது, அப்படியே நெருக்கமா இருக்குது. யெகோவா யாஷா யார் என்று சொன்னால், யெகோவா யாஷா நெருக்கத்திலிருந்து ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 105. வசனம் என்ன சொல்லுகிறது? நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து சேர்த்தார், விசாலத்திலே கொண்டு வந்து என்னை வைத்தார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் எதிலிருந்து என்னை ரட்சித்தார்? நெருக்கத்திலிருந்து. நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து விட்டார் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், அவர் நெருக்கத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். நெருக்கத்திலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்குகிறவராயிருக்கிறார். நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மை விசாலத்துக்குள்ளே கொண்டு வருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். வாசிப்போம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் என்மேலே பிரியமாய் இருந்தபடியால், அவர் என்மேலே பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். எங்கே கொண்டு வந்து என்னை தப்புவித்தார்? விசாலமான இடத்திலே. இங்கே சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். இதே வசனத்தை சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து என்ன செய்தார்? வைத்தார். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், நம்முடைய தேவன் விசாலத்திலே நம்மை கொண்டு வந்து வைக்கிற தேவனாய் இருக்கிறார். நெருக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி விசாலமான இடத்திலே அவர் நம்மை கொண்டு வந்து வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். நெருக்கமான சூழ்நிலையில இருந்து என்னை விடுதலையாக்கி விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து வைக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், நம்முடைய தேவன் யெகோவா யாஷா. பாருங்க, யெகோவா யாஷா என்றால் என்ன அர்த்தம்? ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். எதிலிருந்து ரட்சிக்கிறவர்? நெருக்கத்திலிருந்து ரட்சிக்கிறவர். நெருக்கத்திலிருந்து ரட்சித்து நம்மை விசாலத்துக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். சத்திய வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். நெருக்கமான சூழ்நிலை. என்ன சூழ்நிலை? நெருக்கமான சூழ்நிலை. பார்வோன் பாருங்க, ஆளோட்டிகளை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் அவன் நடத்தினான் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கொடுமையாய் நடத்துகிறான். எந்த பக்கத்திலையும் திமிழவே முடியல. ஆளோட்டிகளை வச்சு, சாட்டையை வச்சு அடிச்சு பாருங்க, வேலை செய்ய வச்சு புழிஞ்சு எடுக்கிறான். நெருக்கமான சூழ்நிலை. என்ன பண்றதுன்னே தெரியல. கர்த்தர் பாருங்க, இந்த ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்டு, இந்த ஜனங்களுடைய முறையிடுதலை கேட்டு, ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு கர்த்தர் பண்ணின அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து தேடி வருகிறார். தேடி வந்து பாருங்க, மோசே என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை அவர் எழுப்பி அவன் மூலமாக பல காரியங்களை எகிப்து தேசத்திலே நடப்பித்து கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும், அந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும், விசாலமான தேசம். என்ன தேசம்? எகிப்து வந்து நெருக்கமான தேசம்.
ஆனால் கானான் தேசம் விசாலமான தேசம். கர்த்தர் பாருங்க, அந்த நெருக்கமான தேசத்திலிருந்து விடுதலையாக்கி, அந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்கி பாருங்க, விசாலமான இடத்துக்குள்ளே அவர்களை கொண்டு வந்தார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கும் விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இங்கே நான் பார்க்கிறோம், அவர்களை விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி விடுதலையாக்கி ரட்சித்து விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆகவே தேவனுடைய சித்தம் என்ன? நாம் நெருக்கத்தில் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, நாம் விசாலத்தில் இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் ஆழமா விசுவாசிக்கணும். நமக்கு என்னைக்குமே நெருக்கம்தான். இந்த நெருக்கமான சூழ்நிலை என்னைக்கு மாறுமோ தெரியல. என்னமோ தெரியல, ஆண்டவர் நம்மளை நெருக்கத்துக்குள்ள போட்டு விட்டாரு. என்னமோ தெரியல, ஆண்டவர் நம்மளை நெருக்கத்துக்குள்ள போட்டு விட்டாரு. என்னமோ தெரியல, ஆண்டவர் அவங்கள விசாலத்துக்குள்ள வச்சுட்டாரு. என்னமோ தெரியல, ஆண்டவருடைய கிருபை அவங்க மேல நிறைய இருக்கு, நம்ம மேல ரொம்ப இல்ல 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 இல்ல. நம்முடைய புரிந்து கொள்ளுதல், நாம் விலகி கொண்ட காரியங்கள், இதெல்லாம் அதுல இருக்கிறது. நம்முடைய விசுவாசம், இதெல்லாம் இதுல அடங்கி இருக்கிறது. சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி. எந்த தேசத்திலிருந்து நீக்கி? அந்த நெருக்கமான தேசத்திலிருந்து, அந்த கசப்பான தேசத்திலிருந்து, அந்த அடிமைத்தன தேசத்திலிருந்து. எல்லாம் இருக்கிறீங்களா? அந்த தேசத்திலிருந்து விடுதலையாக்கி நன்மையான தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகிற நலமும் நன்மையும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்ப தேவனுடைய திட்டம் என்ன? அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் தேவனுடைய திட்டம் என்ன? நாம் நெருக்கத்தில் இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல, நாம் விசாலத்தில் இருப்பதுதான் தேவனுடைய திட்டம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க நெருக்கத்தில் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, நீங்கள் விசாலத்துக்குள்ளே இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். யெகோவா யாஷா இறங்கி வருகிறார். இறங்கி வந்து இஸ்ரவேல் மக்களை பாருங்க விடுதலையாக்கி பாருங்க அங்க கொண்டு போய் சேர்க்கிறார். பாருங்க, விசாலமான கானான் தேசம். எகிப்து தேசத்துல அவங்களுக்கு ஒரு சதுரடி நிலம் கூட கிடையாது. ஆனா கானான் தேசத்துக்கு போனா ஒவ்வொரு கோத்திரத்துக்கு இத்தனை ஏக்கரு, அதுல பாருங்க ஒவ்வொரு வம்சத்துக்கு இவ்வளவு பிரிக்கிறாங்க, அதுக்கு பிறகு ஒவ்வொரு குடும்பத்துக்கு இவ்வளவுன்னு பிரிக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் பாருங்க லேண்ட் ஓனர்ஸா மாத்திட்டாரு. அவனுக்கு ஏக்கர் கணக்கில் இருக்குது. விவசாயம் பண்ணி சாப்பிடு போ, எக்ஸ்போர்ட் பண்ணு, வெளிநாடுகளுக்கு என்ன செய்ய, ஏற்றுமதி பண்ணு, நல்ல அத்தி பழங்களை, மாதுளம் பழங்களை, எல்லாம் இருக்கிறீங்களா, திராட்சை பழங்களை நல்ல எக்ஸ்போர்ட் பண்ணி என்ன செய்ய, பெரிய பெரிய கோடீஸ்வரனா மாறிட்டார் கர்த்தர். அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ண வச்சுட்டாரு பாருங்க. எகிப்து தேசத்துல பாத்தீங்கன்னா அவன் எப்படா அந்த கோதுமை குடோனை திறப்பான், போய் பொட்டியை பிடிச்சி அங்கேருந்து கொஞ்சோண்டு கோதுமை வாங்கிட்டு வந்து அதை இடிச்சு தவிடாக்கி பொடியாக்கி என்னத்தையோ சப்பாத்தி இப்பத்தி சுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு எப்படாவே இந்த பார்வோன் ராஜா அந்த குடோனை தரப்பான்னு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கானான் தேசத்தில் இவங்க பெரிய பெரிய குடோன்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க, சேமிப்பு கடங்கு சேமிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப பாருங்க கர்த்தர் யார், கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பாருங்க நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி விசாலத்துக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிற தேவனாயிருக்கிறார். சத்தியவேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று. ஆகவே அவர் அன்றைக்கு விசாலத்துக்குள்ளே வைத்தார் என்று சொன்னால் இன்றைக்கு விசாலத்துக்குள்ளே வைப்பார், இன்றைக்கு விசாலத்துக்குள்ளே வைப்பார் என்று சொன்னால் எதிர்காலத்தில் விசாலத்துக்குள்ளே வைப்பார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, நெருக்கமான இந்த வீட்டில் இருந்தது போதும் ஆண்டவரே, நெருக்கமான இந்த வீட்டுக்குள்ள நாங்க கிடந்ததெல்லாம் போதும்பா, எங்களை விசாலமான இடத்துக்குள்ள என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க ஆண்டவரே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நெருக்கமான இந்த சர்ச்சுக்குள்ள நாங்க இருந்தது போதும், நல்ல விசாலமான சர்ச்சுக்குள்ள எங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. நல்ல வண்டியெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு, காரெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு, கார் பார்க்கிங்லாம் நிப்பாட்டுறதுக்கு சர்ச்சில். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் விசுவாசிக்கணும்.
கர்த்தாவின் நெருக்கத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி விசாலத்துக்குள்ள கொண்டு போனதுக்காக உமக்கு ஸ்தோத்திர. விசாலமான பெரிய இடத்தை, சொந்த இடத்தை, பாலும் தேன் ஓடுகிற நல்ல விசாலமான கானான் தேசத்தை ஆண்டவரே, எல்லா வசதிகள் நிறைந்த நல்ல ஒரு சர்ச்சை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஆண்டவரை. இப்போ இருக்கிறது கொஞ்சம் நெருக்கமா இருக்குது, ஆனா நல்ல விசாலமா எல்லா வசதிகள் நிறைந்த ஒரு இடம், எல்லா மக்கள் வந்து போக்குவரத்துக்கு எல்லா வசதிகள் நிறைந்த நல்ல விசாலமான சர்ச்சை இடத்தை எங்களுக்கு சொந்தமா கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கும் போது சத்தியவேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? இதையெல்லாம் விசுவாசிக்க வேண்டும். சத்தியவேதத்திலே பேதுருங்கிற ஒரு சீசனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு முறை பாருங்க, இந்த பேதுரு ஒரு நெருக்கத்துக்குள்ள மாட்டிக்கிட்டான். ஒரு நெருக்கத்துக்குள்ள மாட்டிக்கிட்டான். என்ன நெருக்கத்துக்குள்ள மாட்டிட்டான்னா, வரி பணம் கட்ட வேண்டும் என்கிற ஒரு நெருக்கத்துக்குள்ள மாட்டிக்கிட்டான். எங்கே வெளியில போனா அங்க இருக்கிற ரோம போர்ச்சேவர்கள் பிடிச்சிட்டாங்க. அப்பா, ஏய், நீ உங்க ஆண்டவர் எல்லாரும் வரி பணம் ஒழுங்கா கட்டுறீங்களா அப்படின்னு. இவனுக்கு ஒன்றும் புரியல, தலையும் புரியல, காலும் புரியல. தலை தெறிக்கு அங்கிருந்து ஓடி வர்ற ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24 வசனம் முதல் 27வது வசனம் வரைக்கும். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரி பணம் வாங்குகிறவர்களை பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலேயா அந்நியரிடத்திலேயா யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், இருந்தால் வாசிக்கிறது நல்லது. மறுபடியுமாக கப்பர்நகூமுக்கு வர்றாரு. கப்பர்நகூமுக்கு வந்த உடனேயே பேதுரு ஏதோ வெளியில ஜாமான் வாங்க போயிருப்பான் போல, தெரியல எங்கன்னு. போன உடனே அங்க போலீஸ்காரர்லாம் பிடிச்சிட்டாங்க. ஏப்பா, உங்க போதகர் வரிப்பணம்லாம் செலுத்துறாரு ஒழுங்கா? அதெல்லாம் கரெக்டா செலுத்துறாரு அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் இவனுக்கு ஒரு என்னடா திடீர்னு வரிப்பணம் செலுத்துறாரு நம்மளை கேட்டுவிட்டானே, இந்த யூதாஸ்காரி ஒருவேளை கட்டாம விட்டு விட்டானோ, அதனால என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து தலை தெறிக்க ஆள் ஓடி வர்றான் வீட்டுக்கு. எங்க வர்றான்? வீட்டுக்கு வர்றான். இயேசு கிறிஸ்துவனுடைய வீடு கப்பர்நகூமில இருந்தது. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அவர் பிளாட்பாரத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கல. இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு வந்து ஒரு வீடை வாங்கி அந்த வீட்டில் தானே செஞ்சு குடியிருந்து அந்த ஊழியத்தை அவர் என்ன செய்தார்? ஆரம்பித்தார். ஆகவே பல இடங்களுக்கு அவர் ஊழியத்துக்கு போகிறார். ஆனால் கரெக்டா எங்க வந்துடுறாரு? கப்பர்நகூமுக்கு வந்துடுறாரு. கப்பர்நகூமில் தான் அவருடைய வீடு இருந்தது. ஏன்னா கப்பர்நகூம் வந்து பாருங்க கடல் ஓரத்தில் இருந்துச்சு. அதனால பாருங்க போக்குவரத்துக்கு வசதியாக அங்கே வந்து அவர் குடியிருந்தார். மற்ற ஊருக்கு போனப்ப வரிப்பணத்தை ஆண்டவர் செலுத்துறாரான்னு சொல்லி எவனும் கேட்கல. ஆனா எங்க வந்து கேட்கிறாங்க? ஏன் கப்பர்நகூமுக்கு வந்தோடனே கேட்கிறாங்கன்னா, கப்பர்நகூமில் யாருடைய வீடு இருந்துச்சு? ஒரு முறை அதை எடுத்து உங்களுக்கு நான் போதிக்க இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நல்ல அருமையான ஒரு வீட்டில் குடியிருந்து தான் செஞ்சார், ஊழியத்தை செஞ்சார். அந்த வீடு எவ்வளவு பெருசு தெரியுமா? நிறைய ஊழியக்காரங்களுக்கு தெரியாது. அந்த வீடு எவ்வளவு பெருசு தெரியுமா? அந்த வீட்டில் 13 பேர் குடியிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து 12 சீசர்கள். 12 சீசர்களும் சமைச்சு சாப்பிடணும்னா எவ்வளவு பெரிய கிச்சன் இருந்திருக்கணும்? 12 பேரும் ஒரு ரூம்ல தூங்கணும். இயேசு கிறிஸ்து தூங்கணும்னா அது எத்தனை ரூம் உள்ள இருந்திருக்கணும்? அது எவ்வளவு பெரிய வீடு இருந்திருக்கணும்? எல்லாம் கவனிக்கிறீங்களா?
இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு வந்தபோது தான் அங்க நாம பார்க்கிறோம். பாருங்க, இந்த முடக்கவாத வியாதி, கைகால் செயலிட்ட ஒரு மனுஷனை தூக்கிட்டு வந்து இயேசு கிறிஸ்து குடியிருந்த அந்த வீடை பிரிச்சாங்க. மத்த வீடெல்லாம் பிரிக்க முடியாது. கரெக்ட்டா இயேசு கிறிஸ்து வீட தான் பிரிக்கிறார். இயேசு கிறிஸ்து வேற வீடு போட்டுக்குருவோம் பண்ணி பிரிப்பான்ட்டாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால இயேசு கிறிஸ்து பிளாட்பாரம் வாசி கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு சன்னியாசி கிடையாது. இயேசு கிறிஸ்து அப்படி காட்டுக்குள்ள இலை கொலையெல்லாம் தின்னுக்கிட்டு அப்படியே ரோட்ல படுத்து கிடந்து பிளாட்பாரத்தில் கிழிஞ்ச பாயில படுத்து கிடக்கிறவரெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து நல்ல அருமையான வீட்டில் அவர் என்ன செஞ்சாரு? குடியிருந்து தான் அவர் ஊழியத்தை என்ன செஞ்சாரு? ஸ்டார்ட் பண்ணார். ஊழியத்தை ஆரம்பிச்சார். ஊழியத்தை நல்லா செஞ்சாரு. சரி, விஷயத்துக்கு வருவோம். பேதுரு வர்றான். பேதுரு வந்து வீட்டுக்குள்ள நுழைகிறான். நுழைஞ்சு வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்கலான்னு வாயை திறக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே உனக்கு என்னமாய் தோன்றுகிறது? நம்முடைய தேவன் சகலத்தை அறிந்த தேவனாய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை அறிந்த தேவனாய் இருக்கிறார். நம்முடைய எண்ணங்களை அறிந்த தேவனாய் இருக்கிறார். சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா என்ன செய்திருக்கிறார்? உங்கள் வாயில் சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரம தகப்பன், உங்க பரலோக தகப்பன், உங்களுடைய டேடி அறிந்திருக்கிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால பேதுரு வந்து வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா பேதுரு, யார் வரி பணம் கட்டுறா? ராஜாக்கள் கட்டுறாங்களா இல்ல அடிமைகள் கட்டுறாங்களா? ராஜாக்கள் கட்ட மாட்டாங்க, ஏன்னா அவங்க தான் ஆட்சி செய்யறாங்க. ராஜாக்களுடைய பிள்ளைகள் வரி கட்டுவாங்களா? வரி கட்ட மாட்டாங்களே. தேசத்துல குடியிருக்கிறவர்கள் தான் கட்டுவாங்க. ராஜாக்களுடைய பிள்ளைகள் வரி கட்டுற என்னைக்கா பார்த்துருக்கிறியா? நம்மளாம் ராஜா விட்டு பிள்ளைங்க, நம்மளாம் வரி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு இடராயிராதபடிக்கு என்ன செய்ய? இப்ப நேர நீ ஒரு தூண்டில் எடுத்துட்டு போ. எங்க போ? எங்க போ? கடல்ல தூண்டி பிடிச்சிருக்கீங்க. கடல்ல நீங்க மீன் பிடிச்சிருக்கீங்களா? தூண்டில் போட்டு கடல்ல வலைய போட்டு பிடிக்கிறதே பெரிய இதுல. கடல்ல தூண்டில் போட்டு, கம்மாயில பிடிக்கலாம் தூண்டில் போட்டு, ஆத்துக்குள்ள பிடிக்கலாம் தூண்டில் போட்டு, கடலுக்குள்ள அது பகல்ல கொஞ்சம் சிரமம் தான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ தூண்டில் எடுத்துட்டு போ, போ மீனை பிடி. அதுல முதலாவது பிடிக்கிற மீனை வாயை திறந்து பாரு, அங்க என்ன இருக்கும்? அந்த மீனுடைய வாய்க்குள்ள வெளிப்படுத்த வச்சது யாரு? யெகோவா யாஷா. நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை எந்த வழியிலையும் சந்திக்க அவராலே முடியும். எந்த ரீதியிலையும் அவராலே சந்திக்க முடியும். திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சில சமயங்கள் நெருக்கமான சூழ்நிலைகள் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பி கொட்டிடுறோம். ஆண்டவரே, என்ன ஆண்டவர், ஒன்றும் புரிய மாட்டேங்குதுப்பா, என்ன ஒன்றும் சிக்க மாட்டேங்குது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறோம். ஆனா ஒன்ன புரிஞ்சுக்குங்க, அந்த சூழ்நிலையில விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. கர்த்தாவே, சில நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனால் ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், இந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை விசாலத்துக்குள்ளே கொண்டு போவீர். இந்த தேவையை சந்திப்பீர், அற்புதமாய் சந்திப்பீர். எப்படியாவது என் தேவையை சந்திச்சு இயேசு நாமமாகிய உம்முடைய நாமத்தை என்ன செய்வீர்? நீர் மகிமைப்படுத்துவீர். இந்த விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. இந்த விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. சில சமயங்களில் பாருங்க, அநேகர் அந்த சூழ்நிலையில அந்த விசுவாசத்தை விட்டுறாங்க. அதனால பாருங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போய் விடுகிறார்கள். ஆனா பாருங்க, அந்த நெருக்கமான சூழ்நிலையிலையும் கடைசி வரைக்கும், கர்த்தாவே, நீர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டீர், உம்முடைய நாமத்தை வெட்கப்பட்டு போக விட மாட்டீர்ப்பா, எப்படியாவது ஒரு அற்புதத்தை நீங்க செய்வீங்கப்பா, இந்த இடத்துல நீங்க ஒரு வழியை திறப்பீங்க, இந்த இடத்துல ஒரு வாசலை திறப்பீங்க, இந்த இடத்துல ஒரு வழியை உண்டு பண்ணுவீங்க ஆண்டவரே. ஆமென். விசுவாசிக்கும் போது நெருக்கங்கள் நீங்கும், விசால உண்டாக ஆரம்பிக்கும், பாதை திறக்கப்படும், அற்புதம் நடக்கும், வழி நடந்து என்ன செய்ய ஆரம்பிப்போம்? செல்ல ஆரம்பிப்போம். எகிப்து தேசத்திலே இருந்து மக்கள் பாருங்க விடுதலையாகி பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். புறப்பட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, முன்னால செங்கடல் இருக்குது, பின்னால பார்வோன் ராஜா துரத்திட்டு வர்றான். இந்த மக்கள்லாம் எங்க போய் தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு விசாரிக்கிறான். விசாரிச்சா நல்ல அருமையான ஒரு வனாந்தரத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த இஸ்ரேல் மக்கள்லாம் தங்கி இருக்கிறாங்க. அந்த முன்னால என்ன இருக்குது? பெரிய செங்கடல் இருக்குது. அதனால அவங்க தப்பிச்சு எங்கிட்டு போறதுன்னு வழி தெரியாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம படையெல்லாம் திரட்டிட்டு போனா வனாந்தரத்துல வச்சே என்ன செஞ்சிடலாம்? க்ளோஸ் பண்ணிடலாம், போட்டு தள்ளிடலாம் சொல்லிட்டு தகவல் கொடுக்குறாங்க பார்வோன் ராஜாக்கு. பார்வோன் ராஜா பாருங்க, அவன் காலால் படை, யானைப்படை, ஒட்டகப்படை, என்னென்ன படம் இருக்கு எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு அவன் புறப்பட்டு வர்றான் பாருங்க. இஸ்ரேல் மக்களுக்கு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே உயிர் அப்படியே கிட்டுன்னு ஆடுது. மோசே கர்த்தர்ட்ட போய் ஜெபம் பண்றான். கர்த்தர் சொல்றாரு,
மோசே, நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? ஏன்ட்ட என்னப்பா நீ வந்து முறையிட்டுக்கிட்டு இருக்கிற? உன் கையில் என்ன இருக்குது? கர்த்தாவே கோல் இருக்குது. அந்த கோல் தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது. கரத்தை நீட்டு, செங்கடல் பலக்கிறண்டா. நீ கையை நீட்டுன்றாரு. அதிகாரம் உன் கையில் இருக்குன்றாரு. நீ விசுவாசத்தை செயல்படுத்துன்றாரு. விசுவாசத்தை ஆபரேட் பண்ணுன்றாரு. சோர்ந்து போகாத, புலம்பாத, சூழ்நிலையை கண்டு திகைத்து போகாதே. கையை நீட்டு, செங்கடல் நேர கையை நீட்டு, கோலை நீட்டுன்றாரு. வந்து பாருங்க, கையை நீட்டுறான், செங்கடல் பிளக்கிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து விடுதலையாகி பாருங்க அக்கறைக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? அக்கறைக்கு போன உடனேயே இப்ப செங்கடல் மறுபடியும் என்ன செய்யுது? பார்வோன் ராஜாவும் அவனுடைய சேனைகள் நல்ல நடுவுல வந்து மாட்டிக்கிட்டான். இந்த கரைக்கும் வர முடியாது, அந்த கரைக்கும் போக முடியாது. க்ளோஸ். சத்தியவேதம் சொல்லுகிறது, எகிப்தியர் செத்து கிடந்ததை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? உங்களுக்கு எதிராக செயல்படுறவங்க, உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்குன்னு நினைக்கிறவங்க, உங்களை தெருவில் கொண்டு வந்து நிறுத்தி அவமானப்படுத்த நினைக்கிறவங்க, உங்க குடும்பத்தை அழிக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அதே நிலைமை அவனுக்கு உண்டாகும். நீங்கள் வெற்றி காண்பீர்கள். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? சத்தியவேதத்திலே பார்க்கிற நீதிமொழிகள் புஸ்தகத்திலே, நீதிமான் என்று இருந்த அந்த நெருக்கத்திலே துன்மார்க்கன் வருவான், நீதிமான் விசாலத்துக்குள்ளே போய் விடுவான். ஆமென். அதனால உங்களை நெருக்கு நினைக்கிறவன் அந்த நெருக்கத்துக்குள்ள அவன் மாட்டிக்கிடுவான், நீங்க விசாலத்துக்குள்ள இருந்து போயிருவீங்க. அதனால அந்த கடைசி வரைக்கும் எதை விட்டுறாதீங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கடைசி வரைக்கும் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. எதை விட்டுறாதீங்க? விசுவாசத்தை விட்டுறாதீங்க. என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் கடைசி, நீங்க நில்லுங்க கடைசி வரைக்கும். கர்த்தர் எப்படி செய்வாரு? என்னமாவது ஒண்ணு பண்ணுவாரு. எனக்காக யுத்தம் பண்ணுவாரு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் என்ன மாதிரி எனக்காண்டி பண்ணுவாரு. ஆமென். சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே, நான் இன்னும் ஒரு விசை வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? கர்த்தர் என்ன சொல்றாரு? மகனே, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்காக என்ன செய்வேன்? அந்த அந்த அது உங்களுக்கு புரியுதா? அந்த கர்த்தர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதா? நல்லா கவனிங்க. நான் இன்னும் ஒரு விசை வானத்தையும் பூமியையும் என்ன செய்வேன்? கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் மேல அவ்வளவு அன்பு நான் வச்சிருக்கிறேன். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். வானத்தை அசைக்கணுமா அசைப்பேன், பூமி அசைப்பனா அசைப்பேன். யாருக்காக? உனக்காக. ஏன் தெரியுமா? உன் மேல எனக்கு அவ்வளவு அன்பு. உனக்கா கல்வாரி சிலுவையில் நீசக்கொலமா தொங்கணுமா? ஓகே. உனக்கா கடைசி சொட்டு ரத்தத்தை நான் சிந்தனுமா? ரைட், சிந்த ரெடி. உனக்கா சிலுவையில் நான் அவமானப்பட ரெடியா? ரெடி. உனக்காக நான் என்ன வேணுமாலும் பண்ணுவேன். இதைத்தான் நீங்க விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்காக என்ன வேணுமானாலும் பண்ணுவாரு. எனக்காக உயிரை கொடுத்தவர், ஜீவனை கொடுத்தவர், ரத்தத்தை சிந்தினவர், அவமானப்பட்டவர், கல்வாரி சிலுவையில் எல்லா பாடுகளையும் பட்டவர், எனக்காக என்ன வேணுமானாலும் பண்ணுவாரு. இந்த குறிப்பிட்ட நெருக்கத்திலிருந்து என்னை விசாலத்துக்கு கொண்டு வருவார். ஆமென். இந்த விசாலத்துக்குள்ள என்ன செய்வார்? கர்த்தர் என்னை கொண்டு வருவார். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்றால், நம்முடைய தேவன் யெகோவா யாஷா. அவர் நம்மை நெருக்கத்திலிருந்து ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். சத்தியவேதத்திலே நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே நாம் அநேக காரியங்களை அங்கே நாம் பார்க்கிறோம். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வப்போது நெருக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வந்து பாருங்க, யோசுவா தலைமையில எல்லாத்தையும் பங்கு போட்டாச்சு. அப்புறம் யோசுவா மரித்து போய் விட்டார். யோசுவாக்கு பிறகு பாருங்க, நியாயாதிபதிகள் எழும்புகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க காப்பாற்றுவதற்கு நியாயாதிபதிகள் எழும்புகிறார்கள். கர்த்தர் அவர்கள் எழுப்புகிறார். நல்லா கவனிங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் அவ்வப்போது நெருக்கப்பட்டார்கள். யாராலே அவர்கள் நெருக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், பெலிஸ்தியர்கள், மீதியானியர்கள், கானானியர்கள்,
இவர்களெல்லாம் பாருங்க, அவ்வப்போது வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வெள்ளாண்மைய தீ வச்சு கொளுத்தி விடுறாங்க. இவங்க சாப்பிடக்கூடாது. நல்லா விளைஞ்சிருந்துச்சுன்னா ஆளை வந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுது. பலவிதமான நெருக்கங்களை கொடுக்குறாங்க. யாரு? பக்கத்துல குடியிருக்கிற இந்த பெலிஸ்தியர்கள், இந்த மீதியானியர்கள், கானானியர்கள், இன்னும் பலவிதமான ஜனங்கள் வந்து அவ்வப்போது பாருங்க இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு டார்ச்சரை கொடுக்கிறது. அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிச்சுட்டு போறது, அவங்கள வளர விடாம ஒடுக்கிறது, அவங்கள அடிக்கிறது, பிரச்சனை பண்றது. கருதெல்லாம் விளைஞ்சு, கோதுமை விளைஞ்சு அப்படியே களத்துல போட்டு வச்சிருந்தாங்கன்னா அப்படியே கொண்டு வந்து அள்ளிட்டு போயிடுறது. ஒன்றும் பண்ண முடியல. நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு விளங்கும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது இந்த இஸ்ரவேல் மக்கள் நெருக்கத்தை சந்திக்கிறார்கள். அவ்வப்போது பாருங்க கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு மனுஷனை இஸ்ரவேலர்கள் மத்தியில் எழுப்புகிறார். மொத்தம் 12 கோத்திரம் இருக்கிறது. 12 கோத்திரத்திலையும் இருந்து ஆட்களை கர்த்தர் என்ன செய்யறாரு, எழுப்புகிறார். எழுப்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த நெருக்கத்திலிருந்து காப்பாற்றுகிறார், அந்த நெருக்கத்திலிருந்து ரட்சிக்கிறார், அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒத்தினியேல், ஏகூத், சம்கார், தெபோரால், கிதியோன், தோவா, எப்தா, சிம்சோன், இப்படி அநேகர் எழும்புகிறார்கள். எழும்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த நெருக்கத்திலிருந்து ரட்சிக்கிறார்கள், காப்பாற்றுகிறார்கள் என்பதை இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே நெருக்கடி பாருங்க கொடுக்கும் போதெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணினார்கள் என்று சொன்னால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அதை நீங்க கவனிக்கணும். ஒரு நெருக்கமான சூழ்நிலையை நீங்க சந்திக்கும் போது என்ன பண்ணணும்? உடனே என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அங்கே நான் பார்க்கிறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், உடனே கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் கிருபையா இறங்கினார். உடனே பாருங்க, கர்த்தர் யாரையாவது ஒரு மனுஷன் எழுப்புறாரு, எழுப்பி அவனுக்கு விசேஷித்த கிருபையை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து இந்த இஸ்ரவேல் மக்களை இந்த பெலிஸ்தர் கையிலிருந்து, மீதியானியர் கையிலிருந்து, கானானியருடைய கையிலிருந்து அவர்கள் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார், விடுதலையாக்குகிறார். அருமையானவர்களை கவனியுங்கள். இன்றைக்கு நாமும் கூட பல நெருக்கடிகளை சில வேளைகளிலே என்ன செய்கிறோம்? நாம் சந்திக்கிறோமா? சந்திக்கலையா? பல நெருக்கடியான சூழ்நிலையை நாம் சந்திக்கிறோம். இந்த நெருக்கடியான நேரத்திலே ஒன்றை மாத்திரம் நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். என்னன்னா, நெருக்கடியான சூழ்நிலை வந்த உடனேயே அங்கேயும் இங்கேயும் ஓடுறத முதல் நிறுத்தணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நெருக்கடியான சூழ்நிலை வந்த உடனேயே அங்கேயும் இங்கேயும் ஓடுறத நிறுத்துங்க. என்ன செய்யுங்க? நாம எப்படி பழகி இருக்கிறோம்? நெருக்கடியான சூழ்நிலை வந்த உடனேயே நம்ம சித்தப்ப இன்ஸ்பெக்டரா இருக்காருல்ல, கர்த்தர் ஞாபகம் வரல, யார் தான் ஞாபகம் வர்றா? இன்ஸ்பெக்டர் சித்தப்பா. அவர் அன்னைக்கு நைட்டோட நைட்டா டிரான்ஸ்பர் ஆகி வேற ஊருக்கு போயிட்டார். போ இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? நெருக்கடியான சூழ்நிலை வந்த உடனேயே அங்கேயும் இங்கேயும் ஓடுறத முதல்ல என்ன செய்யணும்? நிறுத்தணும். நிறுத்திட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? உடனே தேவ பிரசன்னத்துக்கு வந்து அமர்ந்து கர்த்தரை நோக்கி என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? கூப்பிட பழக வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்க்க பழக வேண்டும். அவருடைய கல்வாரியை நோக்கி பார்க்க, அவருடைய தழும்புகளை நோக்கி பார்க்க, அவர் கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகளை நோக்கி பார்க்க பழக வேண்டும். அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தை நோக்கி பார்க்க பழக வேண்டும். கர்த்தாவே, இந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து என்னை நீர் விடுதலையாக்கினபடியா ஸ்தோத்திரம். இந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து என்னை விசாலத்துக்குள்ளே கொண்டு வந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? புலம்பக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நம்ம புலம்பியே பழகிட்டோம் இல்லையா? புலம்பியே பழகிறத நிறுத்திட்டு கொஞ்சம் இப்படி மாற்றணும். என்ன செய்யணும்? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தாவே, நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைய எகிப்து தேசத்திலிருந்து நெருக்கமான சூழ்நிலை வெளியில கொண்டு வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் அந்த வனாந்தரத்தில் உட்கார்ந்து இருந்த பொழுது
செங்கடல் முன்னால இருந்த பொழுது, பின்னால பார்வோன் ராஜா துரத்தி கொண்டு வந்த பொழுது, அங்கே நெருக்கத்திலிருந்து கர்த்தாவை விடுதலையாக்கி பாதை உண்டு பண்ணி விசாலத்துக்குள் கொண்டு வந்தவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நெருக்கமான சூழ்நிலையில பேதுரு இருந்த பொழுது அவனை அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி காப்பாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அங்க வந்திருக்கிற அந்த நெருக்கம் ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து விடுதலையாகி விசாலத்துக்குள்ள என்ன செய்து விடுவீர்கள்? வந்து விடுவீர்கள். ஆமென். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், நம்முடைய தேவன் நெருக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். சத்தியவேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. அது வரைக்கும் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஓ, இப்படி ஒரு வழி இருக்குதோ, இப்படி ஒரு காரியம் இருக்குதோ, ஓ இப்படி செஞ்சா இப்படி வந்துடலாமோ என்று அது வரைக்கும் நமக்கு தெரியவே. ஆனா கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் பாருங்க வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. இப்படி போ, இப்படி வா, இதை செய், இதை பண்ணா இந்த நெருக்கத்தில் நினைச்சிருவ வெளியில வந்துருவா. நமக்கு இது அது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஓ இப்படி ஒரு வழி இருக்குதோ அப்படின்னு. அதனாலதான் பாருங்க, ஒரு நெருக்கமான சூழ்நிலையில, ஒரு டைட்டான நேரத்துல உடனே நம்ம அங்கெங்கயும் ஓடுறதை நிறுத்திட்டு தேவ பிரசனத்துக்கு வர வேண்டும். தேவ பிரசனத்துக்கு வந்து காத்திருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், தூய ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு பாதை காண்பியும், இந்த நெருக்கத்திலிருந்து என்னை விசாலத்துக்குள்ளே கொண்டு வாரும், இதுல ஒரு ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆவியானவரே என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே நிச்சயமாய் ஆண்டவர் அந்த நெருக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி விசாலத்துக்குள்ளே என்ன செய்வார்? கொண்டு வருவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நம்மை நெருக்கத்திலிருந்து ரட்சிக்கிற இரட்சகராய் அவர் இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மை விசாலத்துக்குள்ளே என்ன செய்வார்? கொண்டு வருவார். ஆமென். ஓகே, 11வது காரியத்தை நாம் பார்ப்போம். 11வதாக யெகோவா யாஷா எதிலிருந்து அவர் ரட்சிக்கிறார் என்று சொன்னால், துக்கத்திலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கிறார். தத்தளிப்பிலிருந்து அவர் நம்மை என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். எல்லா காரங்களை பற்றி சொல்லுவோம். துக்கத்திலிருந்து, தத்தளிப்பிலிருந்து யெகோவா யாஷா என்னை ரட்சிக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பக்கத்துல கையை பிடிச்சு சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். எதை குறித்து துக்கப்படுகிறீர்களோ அந்த துக்கம் எல்லாம் மாறி சந்தோஷம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்றால், துக்கத்திலிருந்து, அந்த தத்தளிப்பிலிருந்து, அந்த தவிப்பிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். இந்த தவிக்கிறேன், ஒருத்தனாவது என்ன ஏதுன்னு கேட்கிறானா பத்தியா? ஒரு பயலாவதும் என்ன ஏதுன்னு கேட்கிறானா? அவன் தான் மனுஷன். அவன் தான் காசு இருந்தா ஒட்டும், இல்லைன்னா அது பிள்ளையா இருந்தாலும் சரி, குட்டியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, காசு இருந்தா ஒட்டு, காசு இல்லைன்னா எதுவுமே இல்லாதவன் நம்மளை ரட்சிக்கிறவர் ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென். இருக்கிறீங்களா? வாசிப்போம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமை ஆக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே. இங்கே நாம் பார்க்கிறோம்,
கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணுவார். எதற்கு நீங்களாக்கி இளைப்பாற பண்ணுவார்? உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் உன் தவிப்பையும் நீக்கி உன்னை என்ன செய்வார்? இளைப்பாற பண்ணுவார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய தேவன் ரட்சிக்கிற தேவன் மட்டுமல்ல, நம்முடைய தேவன் நம்மை இளைப்பாற பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்ம சில சமயங்களை யோசிக்கிறோம், என்னைக்கு தான் இளைப்பாறுதல் கிடைக்குமோ, என்னைக்கு தான் ஓய்வு கிடைக்குமோ, என்னைக்கு தான் இந்த தொல்லையெல்லாம் நீங்குமோ. சீக்கிரத்தில் வந்துருச்சு, சீக்கிரத்தில் இளைப்பாறுதல் வந்துருச்சு. விசுவாசிங்க. ஆமென். எல்லாரும் ஆண்டவரே இளைப்பாறுதலுக்காக ஸ்தோத்திரம், விசாலத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தவிப்புகள் நீங்கி போனபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. வாசிக்கிற பாருங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் தங்கும். எல்லாரும் சொல்லுங்க, சஞ்சலமும் தவிப்பும் என்னை விட்டு ஓடி போகிறது, நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேலே தங்குகிறது. ஆமென். நித்திய மகிழ்ச்சி, நித்திய இளைப்பாறுதல் உங்கள் தலையின் மேலே என்ன செய்கிறது? தங்குகிறது. ஆகவே யெகோவா யாஷா யார் என்றால், அவர் துக்கத்திலிருந்து ரட்சிக்கிறவர். அவர் அந்த தத்தளிப்பிலிருந்து அந்த தவிப்பிலிருந்து ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை அதைத்தான் பார்க்கிறோம். அங்கிருந்து ரட்சிக்கிறாரு, ரட்சித்து அப்படி விட்டுறல, எப்பா இப்படியா போய் சேருங்க, போங்க கானான் தேசத்துக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லலை. ரட்சித்து அங்க வாசிக்கிறோம் இல்லையா, யாத்திராகமம் 3:8, கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். சேர்க்கிற வரைக்கும் அவருடைய வேலை முடியல, சேர்க்கிற வரைக்கும் அவருடைய வேலை முடியல. அப்ப கர்த்தர் பாருங்க, துக்கத்திலிருந்து தத்தளிப்பிலிருந்து ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை சமாதானத்துக்குள்ளே இளைப்பாறுதலுக்குள்ளே நம்மை கொண்டு போய் சேர்க்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, இதை நம்ம பார்த்து இன்றைக்கு முடிப்போம், அடுத்த வாரத்தில் மீதமுள்ள தொடர்ந்து பார்க்கலாம். பயத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்று சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏன் பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், பயத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தத்தளிப்பும் தவிப்பும் நமக்குள்ள வந்துருது. நீ கவனிக்கணும், அதை தான். பயத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது தத்தளிப்பும் தவிப்பும் எங்க வந்துருது? நமக்குள்ள வந்து நம்மளை போட்டு மூடி நம்மளை ஒரு வேலையை செய்ய விடாம என்ன செஞ்சிருது? பண்ணிருது. ஆகையால் தான் எதுக்கு இடம் கொடுக்க கூடாது? பயத்துக்கு பயத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஆமென். வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. யோபு சொல்றாரு, எனக்கு என்ன நேரிட்டது? ஏன் தத்தளிப்பு நேரிட்டது? அவரே சொல்றாரு, அவரே ஒத்துக்கிறாருங்க. அன்னைக்கு பாஸ்டர்கள் ஒத்துக்கிறதே கிடையாது. கிடையாது கிடையாது கிடையாது. கர்த்தர் தான் தத்தளிப்பை கொடுத்தாரு, கர்த்தர் தான் 10 பிள்ளை என்ன செஞ்சு விட்டாரு? கொன்னு எடுத்து விட்டாரு. கர்த்தர் கொல்லவும் செய்யல, எடுக்கவும் செய்யல. யோபுடைய பயம், யோபு பயத்துக்கு இடம் கொடுத்தாரு. அவர் இங்க சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் பயந்த காரியம். சரி, யோபு என்ன பயந்தாரு? அந்த கேள்வி நீங்களே கேட்டு பார்க்கணும். வாசிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது இந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று யோபு சொல்றாரு. அப்ப யோபு என்ன பயந்தாரு? எதை குறித்து பயந்திருக்கணும்? எதை குறித்து பயந்திருக்கணும் தெரியுமா? என்னுடைய 10 பிள்ளைகளும் ஒரே ஆக்சிடென்ட்ல ஒரே நாள்ல என்ன செஞ்சிருவாங்க? செத்து போயிருவாங்களோ அப்படின்னு முதல்ல லேசா பயந்தாரு. அப்படி கொஞ்சம் அதிகமா பயந்தாரு.
அப்புறம் அப்படியே பயந்தாரு. அப்படியே கற்பனை ஓடுது. அப்படியே கற்பனை ஓடி இப்ப செங்கக்கல்லை வச்சு கட்ட ஆரம்பிச்சாச்சு. வானம் தோண்டியாச்சு. எதுக்கு? பயத்துக்கு. செங்கக்கல்லை கட்டு வச்சு காங்கிரீட்டை போட்டு பெரிய பில்டிங் ஆயிருச்சு. ஸ்ட்ராங் ஆயிருச்சு. யாரு வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிருச்சு. என்னுடைய ஆடு, மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாவற்றையும் மற்ற ஆட்கள் எடுத்துட்டு போயிருவாங்களோ அப்படின்னு பயந்தாரு. யாரு? யோபு. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. நம்ம பீரோ ஒரு தூக்கிட்டு போயிருவாங்களா அவனும்? நைட்ல தூங்கும் போது பீரோ ஒரு தூக்கிட்டு போயிருவாங்களோ, லாக்கர் உடச்சிருவாங்களோ, அந்த 25 பவுன் தூக்கிட்டு போயிருவாங்களோ. பக்கத்துல வீட்டுக்கார்ட்ட, எந்திரிச்சு நைட் ஒரு பார்வை பார்த்துக்கியா? நீ பார்த்துக்கப்பில்ல ஒரு பார்வை எந்திரிச்சேனா அப்படின்னு இவர் ஒரு இது பார்த்துருக்கிறீங்களா? வெளியில் எந்திரிச்சா ஒரு பார்வை பார்த்துக்கப்பா, ஆட்டுக்குட்டிலாம் கரெக்டாக கட்டி கிடக்கான்னு களவாணி போயிடு. எங்க அப்பா சொல்லுவார் பாருங்க சின்ன வயசுல, டேய் எந்திரிச்சு நைட்ல லேசா ஒரு பார்வை பார்த்துக்குங்கடா, ஆட்டுக்குட்டி மாடெல்லாம் கட்டி கிடக்காது பாட்டுக்கு, களவாணி போயிடுங்க அது பாட்டுக்கு அவுத்துட்டு போய் எங்கிட்டா கொண்டு போய் கேரளா பக்கம் வித்து தின்னுப்புருவாங்கடா. அதனால பாருங்க, இது கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி பயம் என்ன செஞ்சிருச்சு? பெருசா ஆயிருச்சு. இங்க யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியம் தான் எனக்கு என்ன செஞ்சிச்சு, நான் பயப்படாத காரியம் ஒண்ணு என்ன செய்யல, நடக்கல. நான் என்ன பயந்தனோ அது என்ன செஞ்சிச்சு, நடந்துச்சு. இங்க சொல்றாரு, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது, நான் தத்தளிக்கிறேன்றாரு, தவிக்கிறேன்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். பயத்துக்கு இடம் கூடாதிருங்கள். பயத்துக்கு இடம் கூடாதிருங்கள். ஏன் தத்தளிப்பு நேரிட்டது? பயத்துக்கு இடம் கொடுத்தபடினாலே. எனவே பயம் லேசா அப்படி உள்ள வர ஆரம்பிக்கும் போதே அதை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? எதிர்த்து நின்று, விசுவாசத்தில் எதிர்த்து நின்று துரத்த வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, பயம் லேசா ஆரம்பிக்கும் போதே அதை விசுவாசத்தினாலே எதிர்த்து நின்று துரத்த வேண்டும். ஆமே. பயம் வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, எதை குறித்தாவது உங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சுன்னா, உங்க பிள்ளையை குறித்து பயம் வரலாம், உங்க சொத்தை குறித்து பயம் வரலாம், உங்க ஸ்கூட்டரை குறித்து ஒரு பயம் வரலாம், உங்க சொத்தை குறித்து ஒரு பயம் வரலாம், உங்க ஆட்டுக்குட்டியில குறித்து ஒரு பயம் வரலாம், உங்க வீட்டில் இருக்கிற நகை அது இது குறித்து ஏதாவது ஒரு பயம் வரலாம். பயம் வர ஆரம்பிக்கும் போதே விட்டுறக்கூடாது. உடனே வாயை திறந்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கணும். எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கணும். இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் நீதிமான், நான் சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறேன். கர்த்தரின் ஆத்துமாவிலே பலனை தந்து என் ஆவியை தைரியப்படுத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாங்கனுக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பயத்தின் ஆவியே, உன்னை இயேசு நாமத்தில் எதிர்த்து நிற்கிறேன். கர்த்தர் என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறார். எல்லா களவாணித்தனத்தின் ஆவி இயேசு நாமத்தினாலே எதிர்த்து நிற்கிறேன். திருடுத்தனத்தின் ஆவி இயேசு நாமத்தில் எதிர்த்து நிற்கிறேன். என்னுடைய பொருட்களை தொடுவதற்கு எந்த பிசாசுக்கும் அதிகாரம் கிடையாது. என்னுடைய பொருட்கள் எல்லாம் பத்திரப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் பாதுகாக்கிறார்கள். இப்படி விசுவாசத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச, பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. உடனே பயத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்த்து நிற்கும் பொழுது பயமும் தத்தளிப்பும் ஓடியே போகும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கேடகமாக உயர்த்தி பிடிக்க வேண்டும். கேடகமாக உயர்த்தி பிடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை என் வீட்டின் நிலைக்கால்களிலே பூசுகிறேன். தலைப்பிள்ளை சங்காரம் என் வீட்டிலே கிடையாது. தலைப்பிள்ளை சாவு என் வீட்டுக்கு கிடையவே கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? இப்படிலாம் விசுவாசத்தில் என்ன செய்யணும்? பேச ஆரம்பிக்க வேண்டும். பேசும்போது பயங்கள் நீங்க ஆரம்பிக்கிறது, தத்தளிப்புகள் நீங்க ஆரம்பிக்கிறது, இளைப்பாறுதல் உண்டாக ஆரம்பிக்கிறது, சுகம் உண்டாக ஆரம்பிக்கிறது, பாதுகாப்பு உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். ஆகவே யெகோவா யாஷா நம்மை தத்தளிப்பிலிருந்து, அந்த தவிப்பிலிருந்து, அந்த துக்கத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிற தேவனாய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். எதை விட்டுறாதீங்க? விசுவாசத்தை விட்டுறாதீங்க. எல்லாரும் எளிமையாக இருப்போம். நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.
மரண பயத்துக்கு கர்த்தர் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். சிலருக்கு மரண பயம். நமக்கு ஒருவேளை மரணம் வந்துருமோ, நம்ம ஒருவேளை செத்து போயிடுவோமோ, ஒருவேளை மண்டையை போட்டுருவோமோ, நம்ம மண்டையை போட்டு நம்ம பிள்ளைகள்லாம் தெருவில் நின்றுமே. இந்த பயம் அப்படியே கொடைய ஆரம்பிக்குது பாருங்க சில ஆட்களுக்கு. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நம்ம இருக்கிறனால நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்குது, நம்ம இல்லைன்னா என்ன பண்ண போகுது, ஏது பண்ண போகுதுன்னு அப்படியே பயம் மக்களை உருட்ட ஆரம்பிக்குது. யெகோவா யாஷா மரண பயத்திலிருந்து ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அதை குறித்து அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து அருமையாய் பார்க்க போகிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், விசுவாசிப்போம். ஓ தேவனே, யெகோவா யாஷாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. துக்கத்திலிருந்து, தத்தளிப்பிலிருந்து, நெருக்கத்திலிருந்து நீ ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. விசாலத்திலே வைக்கிறவரே ஸ்தோத்திரம், விசாலத்திலே வைக்கிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை விசாலத்துக்கென்று அழைத்திருக்கிறீர். விசாலம் தான் உங்களுடைய சித்தமாண்டவரே. கர்த்தாவே, சபைக்கு ஒரு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசாலமான வீட்டை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், சொந்த வீட்டை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபைக்கு நல்ல சொந்த இடத்தை, விசாலமான இடத்தை கொடுத்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பதிவதாக, வெளிப்பாட வெளிச்சமாய் மாறுவதாக. தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. உடைய திட்டங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. எல்லா பயங்கள், கலக்கங்கள் நீங்கட்டும். எதிர்காலத்தை குறித்தான பயங்கள், பொருளாதாரத்தை குறித்தான பயங்கள் எல்லாம் நீங்கட்டும்பா. கர்த்தாவே, பிள்ளைகளை ஆண்டவர் நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி விசாலத்துக்குள்ளே கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. கடன் என்கிற அந்த நெருக்கத்திலிருந்து ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொல்லாத மனிதர்கள் என்கிற அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி விசாலத்துக்குள்ளே கொண்டு வந்து இளைப்பாற பண்ணுகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை வாழ வைக்கிறீர். அதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.